எடுத்து நம்ம வாசிப்போமா? பலவானின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். கண்களை மூடுவோமா? பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? 1 சாமுவேல் 2:4. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே ஆராதனை வேளையில உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடவே இல்லை. இந்த வார்த்தையை ஆண்டவரை ஆச்சரியமாய் கர்த்தாவை அனுப்பி எங்களோடு நீர் பேசி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரிலும் இந்த நேரத்திலும் உங்க வார்த்தை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, அதுக்கு முன்பா என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்படுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமே ஆமே. கர்த்தர் 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். 9 மாதங்களும் நம்மை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் மற்ற காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி நம்மோடு கூட பேசி இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒருவேளை 9 மாதங்கள் முடிச்சிட்டோம், இன்னும் எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரலையே, நன்மைகள் வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் செய்ய நினைத்தது செய்து முடிப்பான். ஒருபோதும் தடைப்படவே படாது. நம்ம எல்லாம் நிறைய ரோட்ல போறோம், நம்ம வாகனங்கள் வைத்திருக்கிறோம். வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி சைடுல இருக்கிறது. இது எதுக்குன்னா பின்னாடி வருகிற வாகனங்களை கவனிப்பதற்காக. எதுக்காக வச்சிருக்காங்க? பின்னாடி வருகிற வாகனங்களை கவனிப்பதற்காக. அது ஒரு சின்ன கண்ணாடி தான். ஆனா மின்பாக பாத்தீங்கன்னா பெரிய கண்ணாடி இருக்கிறது. என்ன இருக்கு? பெரிய கண்ணாடி. மின்பாக ஒரு பெரிய கண்ணாடியும் பின்னாடி வருகிறதுக்கு ஒரு சின்ன கண்ணாடியும் அங்கே வைக்கப்பட்டு தான் ஒரு வாகனம் தயாரிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம், என்னடா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பின்பாக வருகிற காரியங்கள் நமக்கு பெரியதல்ல, அது பெரிய காரியங்களா அல்ல, மின்பாக பார்க்கிற காரியங்கள் தான் பெரிய காரியங்கள். ஆகவே பின்னாடி நடந்த 9 மாதம் நடந்த காரியங்களை நினைச்சு கவலைப்படாம முன்பாக போவதற்கு ஒரு பெரிய கண்ணாடியை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை பார்த்து நம்ம ஓடும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நமக்கு பின்பாக இருக்கிற ஒரு சின்ன கண்ணாடி போதும், பின்பாக வருகிற வாகனங்களை அதை பின்பாக பார்க்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய கண்ணாடியை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமான கண்ணாடி. 9 மாதங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, நன்மைகள் இல்லைன்னு நினைச்சாலும் 10ஆவது மாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அதற்காக நம்ம கடந்து போவோம். பழைய நாட்களை, பழைய மாதங்களை, பழைய சூழ்நிலைகளை பேசிக்கொண்டு இருக்காதபடிக்கு புதிய மாதத்துல கர்த்தர் என்ற வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அந்த பாதையை நோக்கி ஓடும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதை நோக்கியே ஓடுவோம். இந்த 10ஆவது மாதத்துல கர்த்தர் நல்லதையே நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவரால் முடியும். அங்கே வசனங்களை எடுத்து நீங்க வாசிங்களேன். மீண்டும் ஒரு விஷயம் அந்த 2 எடுத்து வாசிங்க. பலவான்களுடைய வில் என்ன செய்தது? முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். என்ன கட்டப்பட்டாங்க? இடை கட்டப்பட்டாங்க. இப்ப நம்ம இந்த பலவான்கள் யார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த ரூத் புஸ்தகத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம், சாமுவேல் புஸ்தகத்தையும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போறோம். அங்கே அன்னாளுக்கு என்ன குழந்தை இல்லை. அவளுடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம திரும்பி பார்க்கும்போது அங்கு வேதனையான காரியங்களை அங்கே அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 5-4 வசனத்தை வாசிங்க.
1-2 வாசிங்களேன். 1 சாமுவேல் 1-2. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. அங்கே 7 வசனத்தை வாசிங்க. 6 வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவான். அல்லேலூயா. அப்ப 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் வாழ்க்கையில ஒருத்திக்கு குழந்தை இருக்கு, ஒருத்திக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்ப இவன் என்ன செய்யறான்னா அவளை அதிகமா என்ன செய்யறா, வெட்கப்படுத்துகிறா, விசனப்படுத்துகிறா, துக்கப்படுத்துகிறா, அவளை வேதனைப்படுத்துகிறா. எல்லாவற்றிலும் அவள் ஒடுக்கப்பட்டு கிடந்தான். அண்ணால் என்ன செஞ்சா, ஒடுக்கப்பட்டு இருந்தான். அந்த முதல் அதிகாரம் முழுமையா நம்ம வாசிக்கிறோம். பாதிக்கு மேல வாசிக்கும் போது அன்னாளுடைய துக்கம் தான் அங்க காணப்படுகிறது. அங்கதான் அந்த அவள் பலவானாய் அங்கே யாருக்கா, பெனினாள் இருக்கிறான். அவள் பலவானாய் இருந்து இந்த அன்னாளுக்கோ வேதனையை 3 காரியங்கள் அவள் செய்கிறத பார்க்கிறோம். 6 வசனத்துல துக்கப்படுத்துகிறா. 8 அந்த அடுத்த வசனங்கள்ல பார்க்கிறோம். அங்கே 6 வசனம் 8 வசனம் எல்லாம் படிக்கும்போது அங்கே அழகா சொல்லப்படுகிறது, அவளை வேதனை உண்டாக்குறத நம்ம பார்க்கிறோம். என்ன உண்டாக்குறா? 7 வசனம் வாசிங்களை தொடர்ந்து. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்ன செய்யறா? விசனப்படுத்துகிறா, மனமடி உண்டாக்குறா, அது மாத்திரமல்ல துக்கப்படுத்துகிறா. இந்த 3 காரியங்களையும் பெனினாள் செய்து கொண்டே வருகிறார். முதல்ல அவளை என்ன செய்யறா? துக்கப்படுத்துகிறா. அடுத்த வசனத்தில் அவளை விசனப்படுத்துகிறா. அடுத்த வசனத்தில் அவளை மனமுடிவாக்கி அவளை வேதனைப்படுத்துகிறத பார்க்கிறோம். வருஷந்தோறும் சபைக்கு போகிற ஒரு ஸ்திரீ, வருஷந்தோறும் அழுது கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீ தான் அந்த அண்ணா. வருஷந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ கரத்திலே தன்னுடைய ஜபத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் அந்த அண்ணா போல பார்க்கிறோம். ஆனா இவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களும் மாற்றப்படுகிறது அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதனாலதான் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே இவளுடைய வாழ்க்கையில அவர் சொல்றா, அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? கலிகூறுகிறது. அடுத்து வாசிங்கப்பா. 2:1. ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் கலிகூறுது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. 3வது வசனம் வாசிங்க. இனி மேட்டுமையான பேச்சை என்ன செய்யாதிருங்க, பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. அல்லேலூயா. அவர் சொல்ற இந்த வாழ்க்கையில் என்ன உணர்ந்து கொண்ட காரியம் என்னன்னா, பலவான்களுடைய வில்லை கர்த்தர் முறிக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். அவர் நினைச்சிருக்கலாம், இந்த பெனினாள் நினைச்சிருக்கலாம், இனி என்னுடைய ராஜ்யம் தான், இனி நான் தான் எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துல இந்த கணவனுக்கு எல்லாவற்றையும் நான் தான் உயர்ந்திருப்பேன், என் பிள்ளைங்க தான் உயர்ந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கனவு கண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவளுடைய வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். அல்லேலூயா. அவளுடைய வேதனை, அவள் கொடுத்த அந்த வேதனை, அவளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தை, அவளுக்கு விரோதமாய் கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் முறித்து போட்டார். கர்த்தர் முறித்து போட்டதை பார்க்கிறோம். பெனினாள் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிருப்பா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினது. கடந்த 9 மாதங்கள் ஒருவேளை பலவான்கள் நம்மை பிடித்து வைத்திருக்கலாம், கடன்கள் நம்மை பிடித்து வைத்திருக்கலாம், வியாதிகள் நம்மை பிடித்து வைத்திருக்கலாம், உலகமான காரியங்கள் நம்மளை பிடித்து வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பா இருக்கிற எல்லா பலவான்களுடைய வில்லை கர்த்தர் முறித்து போடுவார். நீங்க எங்க பாருங்க, வில் முறியவே முடியாது. வில் என்ன செய்யாது? முறியாது. அம்புதான் முறியும். அவங்க விடுகிற அம்புதான் என்ன செய்யும்? முறிந்து போகும். ஆனா கர்த்தர் நினைச்சா வில்லையும் முறிக்க கர்த்தரால முடியும். கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் நினைச்சா வில்ல மாத்திரல, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போட அவரால் முடியும்.
யோபு சொல்றான், எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யோபு 2:13 பாருங்க. யோபு 2:13. வந்து அவன் துக்கம் மகா பெரிய துக்கம் என்று கண்டு, மகா பெரிய துக்கம், மகா பெரிய துக்கம் என்று கண்டார்கள். போதும்பா. நண்பர்கள் எல்லாம் பார்க்கிறோம், சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்த்து சொல்றாங்க யோபுக்கு வந்திருக்கிறது எப்படிப்பட்டது? மகா கொடிதான துக்கம். அதே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். கடற்கரை எதுங்க? துக்கம் எப்படி இருக்குதாமா? கடற்கரை மணலை போல எப்படி இருக்கு? பாரமா இருக்கிறது துக்கம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லலாம், ஒரு பாரமான துக்கம் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது, மகா கொடிதான துக்கம் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம சொல்லலாம். பிலிப்பியர் புத்தகம் 2:27 வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் புத்தகம் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். அல்லேலூயா. துக்கத்தின் மேல் துக்கம் ஒரு இறங்க நம்முடைய வாழ்க்கையில பிடிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்காக இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு பலவீனம் இருந்தது உண்மைதான், வியாதி இருந்தது உண்மைதான், கடன் இருந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் அதிலே என்னை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். இந்த 10வது மாதத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையில வேதனை இருந்தது உண்மைதான், கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான், போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மீறி கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ரட்சித்து உயர்த்துவா. கர்த்தர் நம்மை ரட்சித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதே ரூத் புத்தகத்துல வாசிக்கிற 1:13 மிகுந்த விசனம் உண்டாயிட்டாமா. யாருக்கு? மிகுந்த விசனம். ரூத்தோட மாமியாருக்கு மிகுந்த விசனம் உண்டாச்சு. ஆனா கர்த்தர் அதை மாற்றி போட்டார். கர்த்தர் அதை மாற்றி போட்டார் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்துல 49:23 வாசிக்கும் போது மிகுந்த மனவடிவாக்குனாங்க. ஜனங்கள் எல்லாம் மிகுந்த மனவடிவாக்குனாங்க. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன். கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தது. இந்த ஆண்டுல இந்த 10வது மாதத்துல கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? முதலாவது நம்ம மேல் இருக்கிற பலவான்களுடைய வில்லை கர்த்தர் முறித்து போடுவார். எதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வில்லாய், எதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேதனையாய், எதெல்லாம் நமக்கு பாரமாய், எதெல்லாம் நமக்கு துக்கமாய் இருக்கிறதோ கர்த்தர் அதையெல்லாம் முறியடித்து நமக்கு கர்த்தர் விடுதலையை தருவாராம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட தள்ளாடினவர்களோ பலத்தினால் என்ன செய்வாங்களா? இடைக்கட்டு கட்டப்படுவார்கள். நம்முடைய இடை தள்ளாதபடிக்கு, நம்முடைய இடுப்பு நம்முடைய பலம் இழந்து போகாதபடிக்கு, நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய பலத்தினாலே நம்ம இடைக்கட்ட அவரால முடியும். அல்லேலூயா. அவர் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்தில் அவர் செய்ய போகிற காரியம், நமக்கு முன்பா இருக்கிற பலவான்களுடைய வில்லை கர்த்தர் முறித்து போட்டு நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்க அடுத்தது வாசித்து பாருங்க. யாத்திரா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. 11, 15, 21. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். அங்கே ஒரு அண்ணால் ஒரு பாட்டு பாடுறா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வில்லை முறித்து போட்டார், நான் தள்ளாடி கிடந்தேன், என்னுடைய இடையை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே மீரியாம் பாடுகிறா. அந்த இடத்துல மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். நடந்துச்சா இல்லைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை மோசே அழைத்து வருகிறான். அங்கே ஒரு பெரிய கூட்ட ஜனம் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். தேவனை ஆராதிக்கும்படியா, தேவனை மகிமைப்படுத்தும்படியா ஒரு கூட்டம் வருகிறது. அங்கே ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை,
ஒரு பெரிய திரள் கூட்டமாய் பல சேனைகளை உருவாக்கி கொண்டு வருகிற ஒரு பெரிய கூட்டம் பின்பாக வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் பயந்தாங்க. எல்லா ஜனங்களும் போய் அங்கேயே இருந்தா நல்லா இருந்திருக்கும், நாங்க எகிப்திலே இருந்தா நல்லா இருக்கும், இங்கே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல அந்த ஆத்துல செங்கடலில எங்களை தள்ள பார்க்கிறையா, சாக வைக்கிறாயா என்று சொல்லி அநேகர் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனா கர்த்தர் செய்த காரியம், அவர்களுடைய வில்லை கர்த்தர் முறித்து போட்டார். அல்லேலூயா. பெரிய பெரிய ரதங்கள், பெரிய பெரிய குதிரைகள், பெரிய பெரிய குதிரை வீரர்களை கர்த்தர் கடலில் என்ன செய்தார்? தள்ளி போட்டார். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசித்து பார்த்தா, அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்த்தா தெரியும், அங்கே கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 4 வசனம் பாருங்க. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தது வசனம் பாருங்க. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். கல்லை போல. 7 வசனம் பாருங்க. உமக்கு விரோதமாய் எளிமனர்கள் உம்முடைய முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல என்ன செய்தது? பட்சித்தது. அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா அழகா சொல்லப்படுகிறது, அவளுக்கு விரோதமாக இருந்த எல்லா வில்லுகளையும் கர்த்தர் முறித்து போட்டார். பெரிய பெரிய ரதங்கள், பெரிய பெரிய குதிரை வீரர்கள், குதிரைக்கு ஆளுகிற ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்கி போட்டார். அல்லேலூயா. அங்கே 12 வசனம் வாசிக்கிறோம். நீர் உமது வலது கரத்தை வாசிங்களே, வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை என்ன செய்தது? என்ன செய்தது? என்ன செய்ததுங்க? விழுங்கி போட்டது. என்ன செய்தது? 10 வசனம் பாருங்க. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. 8 வசனம் பாருங்க. இந்த நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போனது. இஸ்ரேல் ஜனங்களை உறைந்து போன ஜலத்துல, உறைந்து போன இடத்துல நடத்தி போனார். ஆனால் பார்வோனின் சேனையோ அந்த இடத்துல மூழ்கி போக அதை மூழ்கடித்த ஆண்டவராய் அங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அந்த 5 வசனம் 7 வசனம் அப்படியே வாசித்து பார்த்தாலே தெரியும். மீண்டும் ஒரு முறை வாசிங்களேன் 5 வசனத்தை. 7 வசனம். உமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக. 9 வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களை அவளிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைங்கன் சொன்னான். அடுத்த 10 வசனம் அழகற்றது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் அதுதான். நமக்கு ஒரு பெரிய அங்கே ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நடக்கிறது, இங்கே ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய சேனை எளிமை நிற்கிறது. ஆனால் கர்த்தர் அவர்களை முறியடித்தார். ஒரு மனுஷனா இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய கூட்டமா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாய் எல்லாம் லேசான காரியம்தான். ஒரு பெண்ணினால் ஒரு அண்ணாளுக்காக முன்பாய் எழுமி நின்றார். ஆனா கர்த்தர் அந்த பெண்ணினாலே கர்த்தர் வெட்கப்பட செய்தார். அண்ணாளுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. இங்கே பார்க்கிறோம் ஒரு பெரிய கூட்டம், இவர்களை விட பெரிய சேனை, இவர்களை காட்டிலும் பெரிய பலசாலிகள் அங்கே எழும்பி வந்தாங்க. இது ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள். ஆனா இவங்களுக்கு பின்பாய் நிற்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெரிய திரள் கூட்டம், பெரிய எல்லா பலமும் இருக்கிறது, எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட திரள் கூட்டத்தையே கர்த்தர் தண்ணீரிலே மூழ்கடிக்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, ஒரு பெரிய கூட்டம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதுன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார் எல்லாவற்றையும் அந்த 21 வசனத்துல அவள் அழகாய்ப்படுகிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். கடலிலே ஒன்றும் இல்லாமல் கடந்து போய் திரும்பி பார்க்கிறாங்க. இவருக்கு விரோதமா நின்ற சேனைகள் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாய் போயிற்று. அல்லேலூயா. இந்த 10வது மாதத்துல நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு இருக்கிற ஏற்கனவே உருவான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிந்து ஓட பண்ணுவார். அல்லேலூயா.
பயப்பட வேண்டாம். அந்த 10வது மாதம் என்ன பாருங்க, பலவானுடைய வில் எல்லாம் என்ன செய்யும், முறியும். பலவான்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா வில்லையும் கர்த்தர் முறித்து போட்டு தள்ளாடினவர்களோ பலத்தினால் என்ன செய்யப்படுவாங்க, இடைக்கட்டு கட்டப்படுவார்கள். எடுத்து வாசிங்களேன், மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். போதும். அங்கே சொல்லப்படுகிறது, பூமி மிகவும் அதிர்ந்தது, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் தள்ளி புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்தானா, உட்கார்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம். அதுக்கு முதல்ல பார்க்கிறோம், அவன் பொறாமையினாலே இவர் பிடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொறாமையினாலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார். அங்கே சிலுவைக்கு அங்கே பாதுகாப்பாய் அரசாங்கத்துடைய சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. அரசாங்கத்துடைய சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. முத்திரை வைக்கப்பட்ட ஒரு கல்லறையில கர்த்தரை அடக்கம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, சுற்றிலும் காவலாளர்கள் அந்த கல்லறை சுற்றி வேலி அடைத்து இருந்தாங்க. கல்லறை சுற்றி பாதுகாப்பா இருந்தாங்க. ஒரு பெரிய காரியம் அங்கே நடக்கிறது. ஒரே இரவுல, ஒரே நாளில, ஒரே நேரத்தில் பூமி மிகவும் அதிரும்படியாய் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்து கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். 4ஆம் வசனம் வாசிங்க. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல ஆயிட்டாங்க. காவல் காத்தவன் செத்தவனை போல மாட்டின தேவன் நம்முடைய ஆண்டவன். அல்லேலூயா. அத்தனை பாதுகாப்பையும் உடைத்து போட நம்ம ஆண்டவரால முடியும். நமக்கு விரோதமாக ஒருவேளை ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கலாம், ஒரு பெரிய காரியம் நடக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அத்தனை உடைத்து போட, அத்தனை வில்லையும் முறித்து போட ஆண்டவரால முடியும். ஆண்டவரால முடியும். ஏன்னா அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சாதாரணமான தேவன் அல்ல. ஏதோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தெய்வங்களை போல தெய்வங்கள் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்த தேவன். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க, அது காலியா இருக்கிறது. கர்த்தர் பூமியில மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு முன்பாய் ஒரு பெரியவில் உருவானது, ஒரு தேசமே எழுவி நின்றது, ஒரு ராஜ்யமே எழுவி நின்றது, ஒரு அரசாங்கமே எழுவி நின்றது. ஆனால் கர்த்தர் அத்தனையும் தவிடுபொடியாக்கி கர்த்தர் ஜெயமாய் எழும்பி நின்ற ஆண்டவர். கர்த்தர் ஜெயமாய் எழும்பி நின்ற ஆண்டவர். அந்த ஜெய கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 10வது மாதத்தை சொல்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா வில்லையும் கர்த்தரால முறித்து போட முடியும். அல்லேலூயா. வேதாகமத்தில் அழகா சொல்லப்படுகிறது, பலவானுடைய வில்லை கர்த்தர் முறித்து போட்டார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், பலவானுடைய வில்லை கர்த்தர் முறித்து போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு தான் இங்க சொன்னோம், கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, அங்க ஸ்திரீகள் வந்து பார்க்கிறாங்க, அங்க எல்லாரும் இயேசுவை தேடுறாங்க. ஆனா இயேசு அந்த மரணத்தை விட்டு என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். நம்ம பாடுறோம், யூத கிறிஸ்து ராஜா என்ன செய்தாரா? வெற்றி பெற்றாரா? என்ன செய்தாரா? வெற்றி பெற்றார். சோர்ந்து போன மகனே என்ன செய்ய? துள்ளி பாடு. இந்த 10வது மாதத்துல ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் செய்த காரியம் மகா பெரிய ஆச்சரியம். கர்த்தரை கொண்டு போய் கல்லறையில வைத்து அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனா அடக்கி வைக்க முடியவில்லை. கல்லு கூட பாதுகாக்க முடியல. அங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில அங்கிருந்த பெண்ணினால் இருந்த அந்த வில்லை கர்த்தர் முறித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவளுக்கு பின்பாக வந்த பார்வோனுடைய ரதத்தை முறித்து அவளை கடலிலே தள்ளி அவளை ஒண்ணுமில்லாமல் ஆக்கின தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல அவரே ஜெய கிறிஸ்துவாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் செய்த காரியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய வல்லமையினாலே அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. யூத ராஜா கிறிஸ்து இயேசு வெற்றி பெற்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த 10வது மாதத்துல அவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். பயப்பட வேண்டாம். எந்த காரியங்கள் நமக்கு விரோதமாய் ஒருவேளை நம்மளை பலவான்களை போல நம்மளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். பெண்ணினால் செய்தது போல துக்கப்படுத்தி இவள் அழுகிறதை பார்த்து அவள் சிரித்து கொண்டிருந்தாள். என்ன செய்தா? அவள் சிரிக்கிறான், இவ அழுகிறான். அவன் கணவன் வந்து கேட்கிறான், ஏமா அழுகிற? அவதான் புத்தி இல்லாம செய்யறா, நீயே அழுகிற. நான் உனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தரனே, நான் உனக்கு 10 மடங்கு பலனா இருக்கிறேனே. ஆனால் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குத்திக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. பெண்ணினால் என்றதான ஒரு முள் அவளை குத்திக்கொண்டே இருந்ததை அவளால் சகிக்க முடியல. வேதனையோடு போய்தான் அந்த வார்த்தைகள் வெளிவராதபடிக்கு அவள் மனக்கிலே ஏசத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். பெண்ணினால் என்றுதான முள் அவளை வேதனைப்படுத்தி வெட்கப்படுத்தி அள வைத்தது. அங்க அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அங்கே வசனம் சொல்லுது, அவளை துக்கப்படுத்தினான். அவள் என்ன செய்தா? துக்கப்படுத்தினாங்க. வசனம் அழைத்து சக்களத்தி அவளை துக்கப்படுத்தினான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவளுடைய பெண்ணினால் அங்கே அவளுக்கு முள்ளாய் மாறினான். அந்த பெண்ணினால் அவளுக்கு துக்கப்படுத்துகிற முகமாய் காணப்பட்டார். ஆனா ஆண்டவர் அந்த வில்லை முறித்து போட்டார். அல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது நம்முடைய தெருக்களிலோ நம்ம வசிக்கிற இடங்களிலோ அல்லது வேலை செய்கிற இடங்களிலோ நமக்கு ஒரு முள்ளாய் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்க கண்கள் பார்க்கும் அந்த பலவானோர் வில்லை கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தர் என்ன செய்வாரு? முறித்து போடுவாரா இல்லையா? கர்த்தரால செய்ய முடியும். அங்கே யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே தேவ சமூகத்தில் அவன் உண்மையா இருக்கிறான். அவன் ஒரு ஸ்திரீயால காட்டி கொடுக்கப்படுகிறாள், ஸ்திரீனால ஜெயிலுக்கு போறான். ஆனா ஒரு நாள் வரும்போது என்ன நடந்தது? அவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல நிக்கிறான். எல்லாரும் போய் அவனை வணங்கினாங்க. அவன் தான் ஆகாரம் கொடுக்கணும். யோசேப்பு தான் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? படியளக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த போத்திபாரும் அவளுடைய காலடியில போய் நின்று இருக்கணும். கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? எந்த மனுஷி அவனை வில்லாய், அவனுக்கு வேதனையாய், அவனுக்கு பலவானாய் மாறி அவளை சிறைக்கு அனுப்ப, சிறையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க வைத்தாலோ அதே ஸ்திரீ யோசேப்புக்கு முன்பாய் போய் விழ கர்த்தர் வைத்தாரா இல்லையா? வேதத்தில் இருக்கா இல்லையா? நடந்ததா இல்லையா? நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த மாதத்துல அதை செய்து முடிப்பார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா வில்லையும் கர்த்தர் முடித்து போடுவார். தாவீதுக்கு பார்க்கிறோம். அவன் வர தாவீது விருத்தி அடைகிறான். ஆனா சவுலோ வர அவமானப்பட்டு போன காரணம் என்ன? ஒரு தேவ மனிதனை அவன் வாழ வைக்காதபடிக்கு ஓடி துரத்தி குகைகளிலே, மலைகளிலே, தெருக்களிலே அவனை கொல்ல வகை பார்த்து கொண்டே இருந்தான். சவுல் துரத்துறான், கடைசி வரைக்கும் துரத்துறான். அவன் கடைசியில கேட்கிறான், நான் என்ன நாயா, நான் என்ன தெல்லு பூச்சியா, என்னை துரத்தி வரையா என்று வரையுங்களே ராஜா. ஆனா ஒரு காலம் வரும்போது அந்த சவுலுக்கு முன்பாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாய் நிச்சயமாய் யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் நம்ம தலைகளை உயர்த்த அவரால் முடியும். வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இங்கே ஒரு பெண்ணினால பார்க்கிறோம், அந்த பார்வோன், அந்த எகிப்தின் கோட்டை, எகிப்தின் சேனையை பார்க்கிறோம், நிறைய இடத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின அத்தனை பேருடைய வில்லையும் கர்த்தர் முறித்து போட்டார். ரெண்டாவது பார்க்கிறோம், அவனை விசனப்படுத்துகிறான். என்ன செய்யறான்? விசனப்படுத்துகிறான். மறக்க முடியாத காயங்களை உள்ளத்துல கொண்டு வரான். ஒரு அடி அடிச்ச என்ன செஞ்சிடும்? மறந்துடலாம். அடிச்ச மறந்துடலாம். வார்த்தைகள் என்ன செய்யாது? மறையாது. இவளை வார்த்தைகளாலே குத்தி அவளை விசனப்படுத்துகிறான். அவள் என்ன செய்யறா? விசனப்படுத்துகிறான். உனக்கு இப்படிதான், உன்னை நிலைமை இப்படிதான் சொல்லி அவளை ஒவ்வொரு நாளும் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் நினைத்தார், அந்த விசனங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் மாட்டி போட்டார்.
தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் அவர் தோற்று போக கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மகனை கொண்டு போய் அங்கே அந்த பலிபீடத்துக்கு கொண்டு போய் கொண்டார். அந்த உள்ளம் எவ்வளவு व्यसனப்பட்டிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ணன் சொல்ற உன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்ய? பலி கூட. அவ்வளவுதான். அவன் உள்ளம் உடைக்கப்பட்டது. அவன் உள்ளம் சோர்ந்து போனதா கூட காணப்பட்டிருக்கலாம். அவனுக்குள்ள வந்துச்சு, ஐயோ எனக்கு கொடுத்த ஒரு குழந்தையும் கொஞ்ச நேரத்துல பலிக்கு நேராய் ஆண்டவருக்கு பலி கொடுக்க போறேனே, உள்ள உடைந்து போனவனாய் காணப்பட்டான். ஆனா கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். மூணாவது அங்க பார்க்கிறோம், மனமடிவாக்குகிற சம்பவங்கள் அங்க நடந்ததை பார்க்கிறோம். பினினால் அவளை மனமடிவாக்குனான். அவள் வாழ்க்கையை வெறுத்து போனான். மனமடிவுன்றது என்னதுங்க? வெறுத்து போன சூழ்நிலை. முதல்ல அவளை என்ன செய்யறா? துக்கப்படுத்துகிறா. ரெண்டாவது என்ன செய்யறா? அவள் உள்ளத்தை குத்தி குத்தி காயங்கள் ஆக்குகிறா. வார்த்தைகளால குத்தி குத்தி அவளை காயப்படுத்துகிறா. மூணாவது வாழ்க்கை வெறுத்து போகிற அளவுக்கு அவள் வாழ்க்கை மாறினது. மனமடிவாக்கி என்ன செஞ்சா? மனமடிவாக்குனா. எதுக்குடா வாழணும்? வார்த்தை கூட வெளியே வரல. சபையில போய் உட்கார்ந்து எல்லாரும் போனாலும் இவ தேவ சமத்துல உள்ளத்துல அழுகிற அளவுக்கு மனமடிவாக்கி இருக்கிறார். வார்த்தை வெளியவே வரல. நம்ம நிறைய வசனங்களை நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனா அந்த சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னா, அவள் வாழ்க்கை வெறுத்து போய் காணப்பட்டானா. என்ன செஞ்சானா? வெறுத்து போய் காணப்பட்டா. எதற்கடா இந்த வாழ்க்கை? எதற்கு? உலகத்துல எல்லா காரியங்களும் வசதி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, கண்ணுடைய அன்பு இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் என்ற வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி வாழ்க்கை வெறுத்து போனவளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வெறுத்து போய் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அல்லது கணவன் நிமித்தம் அல்லது மனைவி நிமித்தம் நம்முடைய பெற்றோர் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை விரக்தி அடைந்து இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற வில்லை நான் முறித்து போடுவேன். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. நிச்சயமா நடக்கும். கர்த்தரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. கண்களை மூடுவோமா? 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஒன்று துக்கப்படுத்தினா, 2வது விசனப்படுத்தினா, 3வது மனமடிவாக்கினா. கர்த்தர் அங்கே அந்த வில்லை கர்த்தர் முறித்து போட்டார். 2வது பார்க்கிறோம், மோசே ஒரு பெரிய சேனையை கூட்டிக் கொண்டு வருகிறான். அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் வாழ்க்கை வெறுத்து போனாங்க. எதற்கடா இந்த வாழ்க்கை? எகிப்தில் இருந்திருந்தா நலமா இருக்குமே என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். யாரெல்லாம் எளிமை வந்தானோ, எந்த குதிரை வீரன் எளிமை வந்தானோ, எந்த பார்வன் எளிமை வந்தானோ, அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஜெய கிறிஸ்துவாய் வெற்றி வேந்தனாய் ஜனங்களுக்கு முன்பாய் கடந்து போனதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. அதனால்தான் மீரியாம் சொல்றா, அங்கே பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தர் குதிரையும் குதிரை வீரனையும் ஆழத்திலே தள்ளி போட்டார். நமக்கு விரோதமா எழுமின யுத்தத்தை கர்த்தரை முன்னின்று நடத்தினார் என்று சொல்லி பாடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய திரள் சேனை உங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டே வருகிறதா? மாசம் மாசம் பிரச்சனை, வேதனை, கண்ணீர், கவலை, குடும்பத்துல சண்டை, போராட்டம்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வில்லை கர்த்தர் பலவானோட வில்லை கர்த்தர் முறித்து போடுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஒரு டைம்ல, ஒரு நேரத்துல பயம், நடுக்கம், எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய சேனை, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இந்த மோசையை நம்பி, இந்த ஆரோனை நம்பி வந்துட்டோமே, என்ன செய்ய போற? திரும்பி போனாலும் அடிப்பான், திரும்பி போகாம இருந்தாலும் அடிப்பான். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் அதுக்கு முன்பாக கடந்து வந்ததை பார்க்கிறோம். இவளுக்கு கடந்து போக பண்ணின ஆண்டவர் அந்த கடந்து போனாதே இடத்துல
விரோதிகளை அழித்து போட்டதை பார்க்கிறோம். இவங்க எந்த வழி நடந்து போனாங்களோ அதே இடத்துல பார்வோனின் சேனையை மூழ்கடித்த தேவன் நம்முடைய ஆண்டவன். மூணாவத பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால் அடிச்சு சிலுவையில் அறைந்து அவரை சித்திரவதைப்படுத்தி நம்ம பார்ப்பது நம்ம கேட்கறதெல்லாம் கம்மி தான். படத்தில் ஒரு வேலை பார்க்கலாம், அல்லது இன்னைக்கு அநேக காரியங்கள் புஸ்தகத்துல எல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் கம்மி தான். 100க்கு ஒரு 10% தான் நம்ம அவருடைய பாடுகளை பார்க்கிறோம். 90% பாடுகளை யாரும் பார்க்கல. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இது எழுதப்பட்டது தான். பாடு மரணங்கள் எழுதப்பட்டது. ஒரு சிலுவையை வைத்து, சிலுவையில் அறையப்பட்டதை வைத்து இவர்கள் உருவாக்கின சினிமாக்களாய், இவர்கள் உருவாக்கப்பட்ட புஸ்தகங்களாய்த்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் படித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வேதனை, அவர் பட்ட பாடுகளை அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது பெரிய பாடுகள். முழு நிர்வாணத்தோடு அடித்து இழுத்து தெருக்களிலே வீதிகளிலே பல அடிகளை அடித்து சித்திரவதைப்படுத்தி அவருடைய பாடு மரணம், சொல்ல முடியாத பாடு மரணம். அதை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டா முடிஞ்சிச்சு. இனி கிறிஸ்துவம் செத்தது, இனி கிறிஸ்தவத்துக்கு ஒரு புதிய உயிர் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு சொல்லிதான் அவர் அந்த வசனத்தை அந்த இடத்துல வைத்து, ஒரு வாக்கியத்தையும் வைத்து அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். பயத்தினாலதான் காவல் போட்டான். எந்திரிச்சிருவார் என்ற பயத்துல தான் காவல் போட்டா. அது நடக்கக்கூடாது. கல்லுக்கு ஒரு 10 அந்த முத்திரையை போட்டு அங்க பத்திரப்படுத்தி வச்சாங்க, காவல் காத்தாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்கு முன்பாக இருக்கிறவில்லை. அடித்து நொறுக்கி எழும்பி ஜெயகிறிஸ்துவா இன்றைக்கு உங்களோடு என்னோடும் நடந்து கொண்டிருக்கிறார். நம்ம பாடுறோம், கல்லறையோ கட்டி காக்க முடியல. அங்க இருக்கிறதான யூதர்கள், அங்க இருக்கிறதான போர் வீரர்கள் அவரை காத்து கொள்ள முடியல. எல்லாவற்றையும் உடை தெரிந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஏன் தெரியுமா உடை தெரிந்தார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் உடை தெரிவேன் என்று சொல்லிதான் அவர் எழுந்திருக்கிறார். வியாதியை மாற்ற முடியும், கடனை மாற்ற முடியும், இல்லாத நிலைமைகளை மாற்ற முடியும், வறுமைகளை மாற்ற முடியும், தரித்திரத்தை மாற்ற முடியும், வியாதிகளை மாற்ற முடியும், எல்லா காரியங்களை கர்த்தரால மாற்ற முடியும். ஏன்னா அவரே ஜெய கிறிஸ்துவாய், வெற்றி வேந்தனாய், விடுதலை நாயகனாய் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை, அந்த தேவனை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை, அந்த தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமா நமக்கு முன்பா இருக்கிற எல்லா பலவானோட வில்லை இந்த மாதத்துல முறித்து போடுகிறத நம்முடைய 2 கண்களும் காணும். என்ன பாருங்க, எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய தோல்விகளா இருந்தாலும், நஷ்டங்களா இருந்தாலும் உடைத்து போட அவரால் முடியும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருந்தா போதும். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவ கரத்துல அடங்கி காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மற்றும் அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம், நமக்கு முன்பா இருக்கிற யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அவ யுத்தம் செய்வா. நீங்க சும்மா இருங்க என்றார். சும்மா இருங்கன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமே தேவ சமத்துல நீங்க காத்திருங்க. கர்த்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வா. கர்த்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வா. 9 மாதத்தில் நடக்காது நடக்குமா? நடக்கும். 9 மாதத்தை காட்டிலும் இந்த 10வது மாதம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு பேசுகிற வார்த்தையும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு கண்ணசைவையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவா. நிச்சயமா ஒன்றுமில்லாமல் ஆக்குவா. பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருந்தா போதும். கர்த்தர் அற்புதங்களை செய்வா. அப்படியே நேர்முழங்களை முடக்குவோமா? இந்த மாதத்துல நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுவோமா? 5 நாளை முடிச்சிட்டோம். இந்த 6வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம 25 நாட்கள் இருக்கிறது. 26 நாட்கள் இந்த மாதத்தை முடிக்க. இன்றைக்கு போனாலும் 25 நாள் இருக்கிறது. இந்த 25 நாளில்
கர்த்தர் நம்மளை நடத்தணும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும். பேச்சுகள், யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகணும். எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளை, விவசாயத்தை, மிருகஜீவன்ல வாகனங்களை, வியாபாரங்களை, பிள்ளையோட படிப்பை கர்த்தர் பொறுப்பெடுங்கன்னு சொல்லுவோம். நீங்க பொறுப்பெடுங்கப்பா, நீங்க பொறுப்பெடுங்க, நீங்க பொறுப்பெடுங்கப்பா. நாங்க கையிட்டு செய்கிற ஊழியங்களை நீங்க பொறுப்பெடுங்க. எங்களுடைய பிரயாசங்களை பொறுப்பெடுங்க. எங்களுடைய வாஞ்சைகளை நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லுவோம். வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் வேலை ஸ்தலத்திலும் தங்கி இருக்கிற இடத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கும். கடந்த மாதத்துல பட்ட பாடுகள் இல்ல, வேதனைகள் இல்ல, கண்ணீர்கள் இல்ல, கவலைகள் இல்ல, துக்கங்கள் இல்ல. அதை விட ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி செல்வா. நிச்சயமா நடத்துவா. சொல்ல பலவான் வில் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தால இடைகட்டப்படுவார்கள். கர்த்தருடைய பலத்தால இடைகட்டப்படுவோம். கர்த்தருடைய பலத்தால நீங்களும் நான் இடைகட்டப்படுவோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இதனுடைய பிரதிபலன் 1000 மடங்கு ஒவ்வொரு கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மகிமையை ஒவ்வொரு வீட்டில் கிரிய செய்யட்டும். ஒவ்வொரு இடத்துல கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. ஒவ்வொருடைய வீட்டுல கிரிய செய்யற பலவாண்டு வில்ல முறித்து போட்டு, எல்லா குடும்பத்துல ஆளுகை செய்யறவில்லை முறிச்சு போட்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆளுகை செய்யறவில்லை முறிச்சு போட்டு, இடை தள்ள ஆடுடைய இடைகளை ஆண்டவரே இடை கட்டி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.